ம். ம். ஓகே. கொஞ்சம் முட்டைலாம் வைங்க. இப்போ எல்லாரும் இப்போ இங்கே வந்துருக்கீங்கன்னா டியூஷன். ஓகே. டியூஷன் வந்து ஆன்சர் பண்ணணும் டக்கு டக்குன்னு. என்ன 20 பேர் இருக்கிற மாதிரி சொல்லணும். இன்னொன்று ரிப்ளை. ஓகே. ஆன்சர். ஓகே. இப்போ ஓகே வேணா ஓகேன்னு சொல்லணும். சும்மா ஓகேவா? ஏன்னா இன்னொருத்தருக்கு தெரியணும். ஓகே. எய்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபியூச்சர் அவேர்னஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி கேஜிஎஃப் லாஸ்ட் இயரும் பண்ணோம், இந்த வருஷமும் வந்து டியூஷன் போட்டுக்கிறோம். ஓகே. எய்ம் ஆஃப் த ப்ரீ டியூஷன் என்ன எய்ம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம். ஓகே. என்ன வருது இப்போ எக்ஸாம். நம்ம வந்து ஃபுல்லாக டியூஷன் எடுக்கல. இப்போ என்ன ஒரு மாதம் இருக்குது உங்கள் டியூஷனுக்கு எக்ஸாமுக்கு. அதனால தான் நம்ம இங்கே டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அந்த எக்ஸாமில் என்னென்ன தேவை முக்கியமாக வந்து என்ன டியூஷனுடைய இம்பார்ட்டன்ஸ்னா கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம். எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம டியூஷன் எடுக்கிறோம். ஓகே. அவே ஃப்ரம் மொபைல் அண்ட் டிவி. வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மொபைல் பார்த்துன்னு என்னது டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அதனால இங்கே வந்து 7 to 8:30 வரலாம் இங்கே வந்துட்டீங்கன்னா என்ன ஆகுது, ஹோம்ஒர்க் என்ன இருக்கும், ஹோம்ஒர்க் வந்து வீட்டில் பண்ணிடணும். இங்கே வந்து என்னன்னா ரிவிஷன். நான் சொல்கிறேன் எக்ஸாமுக்கு எப்படி டிப்ஸ் எடுத்து நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே வந்தோடனே என்ன பண்ணோம், என்ன ரிவிஷன் இருக்குது அதை தான் படிக்கணும். ஓகே. இதுனா வந்து மொபைல்ல டிவி தூரமாக இருக்குது. இங்கே எதுனா இருக்குதா டிவி, எதுனா டிஸ்டர்பன்ஸ் எதுனா இருக்குதா, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியர் டவுட். உங்கள் டவுட் எதுனா இருந்தால் வீட்டில் எதுனா பிஸியாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வீட்டில் எங்கன்னா வேறு எங்கன்னா வேலை இருப்பாங்க. ஓகேவா? மெயினாக என்ன அவங்க என்ன கூப்பிட்டு வந்துருக்கீங்க, யாராவது டியூஷன் போகிறது அவங்கள தான் இங்கே வர சொல்லிக்கிறோம். ஓகேவா? வீட்டில் எதுனா கஷ்டம் இருக்கலாம், இல்லை டைம் செட் ஆகாது இருக்கலாம். அதனால தான் என்ன லாஸ்ட்டு 1 மந்த்துக்கு இந்த இது வச்சுக்கிறோம். ஸோ டவுட்டு கிளியர் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? எந்த டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி டு கெட் குட் மார்க்ஸ் கிரேடிங். என்னத்துக்கு இங்கே டியூஷனு எக்ஸாம் கிட்ட வந்த பிறகு இந்த மொபைல் தூரம் வச்சு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறது மெயின் எய்ம் என்ன, நம்மளுக்கு மார்க்ஸு ஜாஸ்தி வாங்கணும். நம்ம அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா என்னத்துக்கு மார்க்ஸ் ஜாஸ்தி எடுத்து அவங்க பேரை வந்து கிளாஸில் சொன்ன மார்க்ஸ் கார்டு எடுத்து வந்து கொடுத்துருந்தோம். எப்போ ஃபீஸ் உங்கள் மம்மி டேடி எங்கன்னா கார்பெண்டர் வேலை இருக்கலாம், பெயிண்டிங் வேலை இருக்கலாம், என்ன ஆட்டோ டிரைவிங் பண்ணிருக்கலாம். ஓகே. அப்பா மம்மி டேடி யாருன்னா என்ன உங்கள் பையன் பாஸ் ஆகிட்டானா, உங்கள் பொண்ணு பாஸ் ஆகிட்டானா கேட்பாங்க. என்ன எத்தனாவது கிளாஸு, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனா, செகண்ட் கிளாஸில். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுது அப்போ என்ன சொல்லுவார் உங்கள் டேடி, பாஸ் ஆக மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. ஆனால் உங்கள் டேடி என்ன சொல்லுவார், எங்கள் பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டான், எங்கள் பாப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுச்சு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி சொல்லணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் மொபைலு இதெல்லாம் கொஞ்சம் தூரம் வைக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஃபோக்கஸிங் ஆன் வீக் ஸ்டூடெண்ட். நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம், யார் யார் இங்கே நல்லா கிளவர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாட்டுக்கு அவங்க பிரச்சனையே இருப்பாங்க. வீக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சும்மா உட்காந்துருக்கோம், அவங்களுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி என்ன இன்னைக்கு கிளாஸில் கொடுத்தாங்க, என்ன உங்களுக்கு வீக்னஸ்ன்னு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம கற்றுறோம். ஓகேவா? அதே மாதிரி அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், மெயின் எய்ம் இஸ் டு கேதர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் நாட் கோயிங் ஃபார் டியூஷன். வேற எங்கன்னா டியூஷன் போயிருக்கோம் வெல் அண்ட் குட். வீட்டில் கூட உட்காந்து படிக்கிறாங்க. ஓகே. நிறைய பேர் வந்து டியூஷன் போக வந்து வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களை வர வச்சுக்கிறோம். ஓகேவா? இது வச்சு நம்ம மெயின் எய்ம் ஆஃப் ஃப்ரீ ஈவினிங் ஃப்ரீ டியூஷன் சொல்லிட்டேன்னா. இப்போ நெக்ஸ்ட் வாங்க, டிப்ஸ் ஃபார் த எக்ஸாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ எக்ஸாம் போயிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், மேக் ஸ்டடி பிளான். எப்படியா இது ஸ்டடி பிளான் வந்து அந்த மாதிரி எது தேவையோ அது மட்டும் இருக்கும். இப்போ புக்கு இருக்குதுன்னா ஃபுல்லு புக்கெல்லாம் படிக்கக்கூடாது. லாஸ்ட்லேருந்து டெஸ்ட்டுக்கு நீங்கள் புக்கில் ஏதோ டிக் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த போர்ஷன்லேருந்து தான் வரும். எது போர்டு எக்ஸாம் வேறு, நார்மல் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வேறு, நார்மல் 9th இருக்கும் என்ன அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, லாஸ்ட் என்ன எக்ஸாம் கொடுத்தாங்கோ, டெஸ்ட்டு ஆனுவல் எக்ஸாம் என்ன கொடுத்தாங்கோ அந்த போர்ஷன்லேருந்து தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இல்லைன்னா அவங்க உங்கள் டீச்சர்கிட்ட கேட்கணும், எது எது மேடம் படிக்கணும், எது எது இம்பார்ட்டண்ட்டு. அவங்க கண்டிப்பாக ரிவிஷன் கொடுத்துருப்பாங்க, இது வரும்ன்ட்டு. அதை நீங்கள் படிச்சிக்கணும். ஓகேவா? மேக் ஸ்டடி பிளான் அதை ஒண்டி தான் படிக்கணும். ஒரு புக்கில் சைடில் எழுதிக்கணும். அந்த புக்கில் ஒரு ஃபஸ்ட் பேஜில் இன்றைக்கே போய் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பேஜில் செக்லிஸ்ட் மாதிரி பண்ணணும். இப்போ இங்கிலீஷ் பிரிண்டில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது கீழே எழுதிச்சு, எது எது கஷ்டமாக இருக்குது அதை வச்சுக்கோ.
நீங்கள் நாளைக்கு படிக்கும் போது கூட நாளைக்கு நீங்கள் டியூஷனுக்கு வந்திருந்தா கூட நாளைக்கு நம்மளுக்கு எது வீக் ஆகுது அதை மேலே ஃபஸ்ட் நோட் பண்ணிடுங்க. ஓகேவா? அது பக்கத்தில் நீ எத்தனை வாட்டி அதை ப்ராக்டிஸ் பண்ண டீக் பண்ணு. இன்னைக்கு ஒரு வாட்டி வச்சா 1ன்னு போட்டுக்கோ. ஒரு கோடு போடு, சும்மா கோடு போட்டு விட்ரும் 10 கோடு. ஓகேவா? திரும்ப ஒரு 2 நாள் விட்டு அதை திரும்ப அதை படிக்கணும். அது அப்புறம் வீட்டில் போயிட்டு இருந்தால் கூட சாப்பிடும் போது அதை திங்க் பண்ணி இருக்கணும். அதனால தான் டிவி மொபைல் எல்லாம் வரக்கூடாது. இருக்கலாம், நான் எப்போ வரணும்னு நான் சொல்கிறேன். ஆச்சா? ரிவைஸ் ரெகுலர்லி, நாட் லாஸ்ட் மூமெண்ட். ஓகேவா? லாஸ்ட் மினிட். ரிவைஸ் ரெகுலர்லி என்ன பண்ணோம்? இதை வந்து எக்ஸாம் இப்போ ஒரு மாதம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாத ரெகுலராக அதை படிக்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நாளைக்கு எக்ஸாம் வந்து நான் இன்னைக்கு போயிட்டு புக்கை படிச்சா என்ன மைண்டில் எதுனா வருமா? அதனால என்ன பண்ணும், ஒரு மாதம் என்ன இருக்குதோ இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு கோல்டன் என்ன சொல்கிறாங்க, என்ன டைமு லாஸ்ட் மூமெண்ட் என்ன சொல்கிறது, கோல்டன் டைம். இந்த லாஸ்ட் 1 மந்த் வந்து கோல்டன் டைம். அதனால வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல போய் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு படிக்கக்கூடாது. இப்போத்துலேருந்தே நீங்கள் பிளான் பண்ணி படிக்கணும். ப்ராக்டிஸ் ஆன் எவ்ரி டாபிக் ஆஃப்டர் யூ ரீட். ஓகேவா? எது படிச்சிட்டீங்களோ அதை மூடி வச்சுட்டு இன்னொரு புக்கில் எழுதி பார்க்கலாம். இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து சொல்லலாம். நம்மக்கிட்ட புக்கு கொடுத்துட்டு நீங்கள் சொல்லலாம், இது படித்தேன். நீங்கள் எப்படி ஒரு லைன் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது, ஒரு கொஸ்டின் அந்த மாதிரிலாம் இல்லை. லாட்டாக படிக்கணும். ஒரு 5 கொஸ்டின் படிச்சிங்களா, 5 ஆன்சர் படிச்சிங்களா வந்து சொல்லுங்க. நீங்கள் அது தப்பாக இருந்துச்சுன்னா திரும்ப அதை இன்னொரு வாட்டி படிச்சுக்கணும். ஓகே? அப்புறமா ஃபோக்கஸ் ஆன் வீக் சப்ஜெக்ட். அதுதான் சொல்கிறேன். எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுதோ அதை படிங்க. ஓகே? இப்போ சப்போஸ் சண்டே, மண்டே, டியூஸ்டே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜனவரி, பிப்ரவரி இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இது ஏன் படிக்கிறேன்? ஆல்ரெடி எக்ஸாம்பிள் எது கேட்டோன்னா நீ எழுதிடுவேன். எது கஷ்டமாகுது அதை படிங்க. ஓகே? அதுக்கப்புறம் ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்ட். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா இந்த ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்ட் இருக்கு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாம் டைம்ல. ஓகேவா? இதுல வருது ஒன்று டேக் பிரேக்ஸ். இப்போ நார்மலாக இப்போ படிச்சுருக்கீங்க 1 hour 2 hour உங்களுக்கு டைம் ஸ்லாட் இருக்குது. 7 PM to 8:30 PM ஃபார் எக்ஸாம்பிள். 1 hour நீங்கள் புக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அதில் 10 minutes உங்களுக்கு சென்டரில் கேப் கொடுக்கும். நீங்கள் வெளியே போயிட்டு அப்படி பார்த்துட்டு வரலாம். எதனா மியூசிக் எதனா ஒன்று போடுவோம். வேறு எதுனா கூட வெளியே நீங்கள் போயிட்டு வரலாம். ஓகேவா? ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். ஒரே இடத்துல உட்காந்துக்கூடாது. இதே மாதிரி வீட்டில் கூட வந்து இந்த டேக் பிரேக்ஸில் வந்து இதில் உங்களுக்கு எக்ஸாம் பிளானோ டைமிங் பிளானோ சொல்லிடுறாங்க. காலையில் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க நீங்கள்? 7 o'clock. 7 o'clock ஓகே. 7 o'clock ஓகே. அது என்ன பண்ணுவேன், நீ எக்ஸாம் கிட்ட வந்துட்டோன்னா 8 above. நான் சொல்கிறது வந்து ஹையர் பிரைமரி ஹை ஸ்கூலுக்கு நான் சொல்கிறேன். 6 o'clock எழுந்துச்சு. 6 o'clock எழுந்துச்சு என்ன பண்ணுங்க, 6லேருந்து 8 கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். 2 hours ஏஞ்சி படிச்சே ஆகணும் நீ. ஓகேவா? சப்போஸ் நீ 6:30லேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறீங்கன்னா 6 o'clock எழுந்திட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1/2 hour காலை ஒரு சும்மா அப்படி எக்ஸசைஸ் சும்மா வாக்கிங் மாதிரி பண்ணிட்டு எதனா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உட்காந்து படிக்கணும். வீட்டில் தெரியக்கூடாது நீ உட்காந்து படிச்சுக்கிற. அந்த மாதிரி சைலண்டாக நீ படிக்கிறன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எதனா தூங்கி இருந்தால் கூட தடா அப்படிதான் போட்டு அந்த மாதிரி இல்லை. டிஸ்டர்ப் பண்ணாமல் நைட்டில் எடுத்து வச்சுட்டு எந்த புக் படிக்கணும்ட்டு அந்த புக்கு வந்து தான் தண்ணி எதனா குடிச்சிட்டு சும்மா தண்ணி போட்டு வந்து படிக்கணும். 6 to 8. ஓகேவா? ஈவினிங் என்ன பண்ணுற, ஸ்கூல்லேருந்து எத்தனை மணிக்கு வரீங்க? 4:30. 4:30 வந்தால் 5 o'clock வச்சுக்கோ. 5 to 5 o'clock நீங்கள் என்ன பண்ணணும், ரெஃப்ரெஷ்மெண்ட் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் அது இது சாப்பிட்டு 5 to 6 o'clock ஆடணும். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஆட்டம் இருக்கோ, நீங்கள் கிரிக்கெட் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், எந்த கேம் இருக்கோ சும்மா ஓடி பிடிக்கிறது. சின்ன பசங்க இருந்தால் பிடிக்கிற விளையாட்டு எதனா விளையாட்டு. என்ன விளையாட்டு? ஷெட்டில் காட்டு எதனா ஒன்று ஆட்டு. மொத்தத்தில் 1 hour இல்லைன்னா 40 minutes கண்டிப்பாக நீங்கள் கிரவுண்டுக்கு போய் ஆகணும். இல்லைனா வீட்டாண்டு எதனா ஒன்று விளையாடணும். ஓகேவா? திரும்ப வந்துட்டிங்கன்னா 6:30 வந்து மறுபடியும் வீட்டில் எதனா ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா திரும்ப ஆடிட்டு வந்துருக்கீங்கல்ல, அப்போ நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு 6:30 6:45க்கு அங்கே வெளியே போய். ஓகேவா? நான் 7 o'clock வந்து 6:45 கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இருக்கு. ஓகே? இது 8:30ன்றது வந்து 8:25 8:30க்கு நாங்கள் பிரேக் பண்ணணும். வீட்டில் போயிட்டு என்ன பண்ணோம், 1/2 hour 1 hour 9:30 வரலாம் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க, அதெல்லாம் 1/2 hour கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும் புக்கு. எது கஷ்டமாகுது பாரு. இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆன் வீக் சப்ஜெக்ட் இது பாரு.
அந்த வீக் சப்ஜெக்ட் என்ன பண்ண ஒரு வாட்டி பார்த்துரு படுக்கிறதுக்கு முன்னாடி. நீ படுக்கும் போதும் இதே தான் மைண்டில் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகணும். இது வெறும் 8th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு அவ்வளோ முக்கியம் தான் அவங்க சப்ஜெக்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட், 9th ஸ்டாண்டர்ட் தான் இம்பார்ட்டன்ட், 10th ஸ்டாண்டர்ட் தான் இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் ஒரு கிளாஸும் கரெக்டாக நீங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 10th போகும்போது 9th ஸ்டாண்டர்டு கரெக்டாக படித்தா தான் 10th உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி எந்த சப்ஜெக்டும் நீங்கள் லேஸாக எடுத்துக்கூடாது. ஓகேவா? டேக் பிரேக்ஸ் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? அப்புறமா ஈட் வெல். வீட்டில் என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அது கரெக்டாக சாப்பிடணும். ஓகே? மேகி, இந்த கபாபு, இந்த என்னது குர்குரே, மாமா மிச்சரு, வேற என்ன இருக்குது? கணேஷா வேற என்ன இருக்குது? அபிஷா குர்குரே, நீ சொல்லுங்க. ஐஸ்கிரீமு. ஓகேவா? எக்ஸாம் டைமில் வந்து இந்த கோல்டு ஐட்டமு, இந்த வயிறு கலக்கிற இது ஐட்டமு வீட்டில் சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகேவா? வீட்டில் என்ன கொடுக்குறாங்க அது வண்டி தான் சாப்பிடணும். எப்போ நல்லா சாப்பிட்றீங்களோ அதுக்கப்புறம் கெட் எனஃப் ஸ்லீப். நான் என்ன சொன்னேன், 10லேருந்து 6 o'clock வரல நீங்கள் தூங்கிக்கணும். எவ்வளோ ஆகுது அப்போ? 8 hour கண்டிப்பாக ஸ்லீப் தேவை. ஓகேவா? அப்போ தான் காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இது பண்ணி மொபைல் எப்போ பிடிக்கிறீங்களோ, டிவி எப்போ பார்க்குறீங்களோ டைம் போகிறதே தெரியாது. எக்ஸாம் டைமில் கொஞ்சம் தள்ளி வச்சு. ஓகேவா? என்ன சொல்கிறது? ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டே அவே ஃப்ரம் மொபைல். ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். ஸ்டே அவே ஃப்ரம் மொபைல் எடு. 10 minutes சும்மா பாரு. ஓகே? 10 minutes மேலே நீங்கள் எடுக்கவே கூடாது. எதுனா ப்ராஜெக்ட் ஒர்க்கு எதுனா கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, சீக்கிரம் பார்த்து விட்டுருணும், அதுலேயே உட்காந்துருக்கணும். ஓகே? இதே மாதிரி டெய்லி எதுனா ஒரு டிப்ஸு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இப்போத்துக்கு இன்றைக்கி வந்து இப்போ புரிஞ்சா இதில் எதுனா டவுட்டு? என்னத்துக்கு நம்ம ஒரு டியூஷன் எடுக்கிறோம்னு சொல்லியாச்சு. மெயின் எக்ஸாமுக்கு என்ன டிப்ஸு உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே? நாளைக்கு இன்னும் யாராவது டியூஷன் போல யாராவது இருந்தாக்கா வர வைக்கணும். ஓகேவா? நீங்களும் உங்கள் படிக்கணும், டவுட் இருந்தால் கேட்கணும். எப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க ஒரு எனர்ஜி வரும், உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்கணும். ஓகேவா? வீட்டில் வேறு என்விரான்மெண்ட்டு, இங்கே வேறு என்விரான்மெண்ட். நாளைக்கு ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? எல்லாம் இருக்கணும். அதே மாதிரி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். டியூஷனுக்கு வந்தாக்கா இதெல்லாம் ஒன்று கற்றுன்னு போகணும். எக்ஸாம் இருக்கவே இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் என்னென்ன இருக்கணும் எல்லாம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸாமும் நம்ம இங்கே கற்றுக்கணும். ஓகே? யாருன்னா ரிசோர்ஸ் பர்சன் வேறு யாருன்னா கூட கூப்பிட்டு ஒரு நாளைக்கு 5 minutes 10 minutes உங்களுக்கு கற்றுக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.